Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல garlic pepper chicken எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி bell button-ஐ click பண்ணி all கொடுங்க. நான் போடுற புது டிஃபரண்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இந்த மாதிரி டிஃபரண்டா garlic coconut எல்லாம் போட்டு செஞ்சு பாருங்க. ஈஸியா டேஸ்டா டிஃபரண்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக போடுங்க, நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு, அப்புறம் கேப்சிகம் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கார்லிக் வந்து ஒரு 10 பூண்டு வந்து பெருசாக எடுத்து அதை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெப்பர், அப்புறம் இது என்னென்னா நான் ஆல்ரெடி இதை அரைச்சி வச்சுருக்கேன். பெப்பர், ஜீரகம், அப்புறம் காஞ்ச மிளகாய் இதை வந்து அரைச்சி நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்து அது ஹீட்டான பிறகு கார்லிக்கும் கோகனட்டையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அது பொரிஞ்சு வரும். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா குக் ஆகட்டும், பொரிஞ்சு வரட்டும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ஆனியனையும் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்து இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த பெப்பர் சிக்கனுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வதங்காமல் பண்ணிட்டீங்கன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், கிரேவி மாதிரி ஆகிடும். இப்போ தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வாசனைக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஆயில்லையே பொரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. குக்கான பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து தண்ணி சேர்க்கக்கூடாது, சுத்தமாக தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம். இது வந்து நம்ம ஆயில்லையே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த இதுலேயே உங்களுக்கு நல்லா குக்காகி வந்துடும். இப்போது லெமன் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்துச்சுன்னா சிக்கன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் லெமன் நான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஃபைனலாக தான் பெப்பர் சேர்க்க போகிறோம். பெப்பர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பெப்பர் சிக்கனுங்கும் போது பெப்பர் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் அளவுக்கு ஒரு குக் ஆகிடுச்சு. ஒரு 75% எனக்கு சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ நான் லெமன் சேர்த்துக்கிறேன். ஆஃப் லெமன் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரெடி பண்ணிக்கோங்க ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும். கேப்சிகமும் நீங்கள் முன்னாடி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சேர்த்தா போதும். அப்போ தான் உங்களுக்கு கேப்சிகம் வந்து ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ ஃபைனலாக நம்ம எப்போதுமே சில்லி சிக்கனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டாக தான் சேர்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி சேர்த்துக்கலாம். சிக்கன் நமக்கு ஆயிலே குக் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு 80 to 85% குக் ஆன பிறகு பெப்பர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் சொன்ன அரைச்சி வச்சுருந்த மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் குக்காகி வந்த பிறகு நான் ஃபைனலாக லாஸ்ட்டாக இது கேப்சிகம் சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 2 to 3 minutes குக் பண்ணால் போதும். நல்லா அது குக் ஆகிடும். உங்களுக்கு மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்துட்டு அந்த கோகனட் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி அந்த கார்லிக் எல்லாமே ஃப்ரை ஆகிருக்கு. பாருங்கள், அந்த ஆயில் எவ்வளோ நல்லா சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான கார்லிக் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். Thank you friends. Thank you for watching.